ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போது லலிதா ஜுவல்லரியில் வந்து நான் கொஞ்சம் கோல்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 8/4/2026 அன்னைக்கு தான் வந்து கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி 22 கேரட்டு 14,100 அப்படின்ற ரேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ கிராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 11 கிராம் 30 மில்லி வந்து இருந்தது. ஸோ அதை தான் வந்து நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக இல்லை அக்வரேட்டாக இதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கோல்டு வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, ஒரு சில தாலியில் போடுவாங்கள்ல அந்த உருக்கல், அதுக்கு அந்த மாதிரி, அப்புறம் இந்த சைட்லலாம் கோப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் போட்டுட்டு தான் வந்து நான் வந்து எடுத்தேன். ஸோ இது வந்து டீட்டெயில் எஸ்டிமேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணி தான் எடுக்கிறேன். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து உருக்குனாங்க. ஸோ உருக்கிட்டு வந்து அந்த நாணக்குழாவில் இருக்கிற அந்த செப்பு தகடுகள்லாம் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 கிராம் 100 மில்லி அந்த மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து மெல்ட் பண்ண ஒன்று தான் அவங்க வந்து வெயிட் சொல்லுவாங்க. ஸோ மெல்ட் பண்ண ஒன்று தான் நம்மளுக்கு 13,950 இருந்ததுங்க. ஸோ அதை வந்து நெட் வெயிட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்கினாங்க. கன்சிடர் பண்ணோன்னே இது வந்து வெயிட் வந்து 81% வந்து போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ என்னோட பியூரிட்டி, நான் கொடுத்த அந்த மெல்ட் பண்ணி கொடுத்த அந்த பியூரிட்டியோட கோல்டோட பியூரிட்டி வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81%. ஆல்ரெடி வந்து 81% நம்மளுக்கு 916 தான் இருக்குது, 91.6 இருக்கணும். ஸோ இது வந்து 10% இதுலேயே வந்து கம்மி ஆகிடுது. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 13.950 இருக்குது இல்லையா, அதை வந்து இன்ட்டு 81% வந்து போடுறப்ப நம்மளுக்கு அந்த கீழே இருக்குது பாருங்கள் 11.300 மில்லி இதுதான் வந்து வருது. சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 2.650 வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகுது. லாஸ் ஆகுனாலும் லாஸ் ஆகினா அந்த 81 இதுக்கு தான் வந்து 81% தான் வந்து அந்த பியூரிட்டிக்கு தான் அவங்க வந்து போடுறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இருந்தாலுமே வேறு ஆப்ஷன் இல்லை. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் வந்து அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் போனேன். ஆனால் வந்து நான் இன்னமும் வந்து எனக்கு லாஸ் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இன்னும் காசு கொடுத்து நான் கட்டியிருந்த ஒரு பொருள் வாங்கியிருந்தேன்னா இன்னமும் எனக்கு வந்து லாஸ் வந்திருக்கும். இந்த 11 கிராமுக்கு வந்து நம்மளுக்கு ஏதோ மேக்கிங் சார்ஜஸ் வந்து போட்டிருப்பாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வந்து போட்டிருப்பாங்க. சரிங்களா. இப்போ வந்து அந்த 11,300 இருக்கு இல்லையா, இதான் வந்து நம்மளுக்கு வெயிட்டு. அந்த வெயிட்டுக்கு வந்து இன்னையோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 14,100. ஸோ இன்றைக்கி ரேட்டை வந்து இன்ட்டு 14,100 போடும்போது 1,59,330. ஸோ இந்த ரேட்டு தான் வந்து நம்மளுக்கு வரும். சரிங்களா. அவங்க ரேட்டை வந்து எடுக்கல, பட் வந்து அந்த கிராமை வந்து அப்படியே போட்டாங்க. இந்த கிராமை தான் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த 13.950 அந்த கிராமை வந்து அவங்க எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட கோல்டு வந்து 81 தான். இதில் வந்து சாதா நகைகளும் வந்து இருக்குது. அதனால் 81% தான் இருந்ததுனால 11.300 கிராம். சரிங்களா. இதே வந்து நீங்கள் கேடிஎம் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா, நம்ம வந்து வேஸ்டேஜ் வந்து வெயிட் வந்து அதே வெயிட் வந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த வெயிட்லேயே வந்து அப்படியே எடுத்திருப்பாங்க. அவங்க சொன்னது அதுதான். சரிங்களா. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கேடிஎம்மாகவே எடுத்துகிட்டு போய் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து கேடிஎம் இல்லை. இதை ரொம்ப வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த ஜுவல்ஸு. அந்த டைம்லலாம் நம்மளுக்கு கேடிஎம் வந்து கிடையாது. சரிங்களா. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் வந்து எனக்கு லாஸுன்ற மாதிரி 2.65 ஆல்மோஸ்ட் வந்து 2.5 கிராமுக்கு மேலே தான் வந்து இருக்குது. இன்றைக்கி கேல்குலேட் பண்ணால் 45,000 பக்கம். ஸோ 45,000த்துக்கு மேலே தான் வந்து போகுது. சரிங்களா. ஸோ 45,000 பக்கம் எனக்கு லாஸு அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே, ப்ளஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஜிஎஸ்டியோட எல்லாம் மேக்கிங் சார்ஜஸ்லாம் வந்து போட்டேன்னா அது எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 30,000 வந்திருக்கும். ஸோ 70,000 வந்து நான் லாஸ் பண்ணுற இடத்துல இதை மட்டும் நான் லாஸ் பண்ணிவிட்டு இதை ஒன் டைமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா.
ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு 1 இயர் கழிச்சு நான் எடுக்கிறப்ப உங்கள் கூட வந்து நான் இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு பெரும்பாலும் வந்து எந்த கடையிலையுமே இல்லைங்க. ஜிஎஸ்டிலையும் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன். ஜிஎஸ்டியில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லலிதாவில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ அங்கேயுமே வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. உங்களுக்கு யாருன்னா கிராப் பண்ணணுன்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் போன டைமில் வந்து இன்னொருத்தவங்களும் அதே மாதிரி தான் லாஸ்ட் இயரில் வந்து 8,000 அந்த மாதிரி கொடுத்து லாக் பண்ணியிருந்தாங்களாம். அவங்க இன்றைக்கி தான் வந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி என்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அங்கே இருக்கிறவங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இயர் எடுக்கிறப்ப எனக்கு எவ்வளோ ரேட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேங்க. இது கண்டிப்பாக ப்ராஃபிட்னு தான் சொல்வேன். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வந்து 8,000 வந்து அவங்க லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து 15,000 டபுள் த அமௌண்ட்டு தான். சரிங்களா, நீங்கள் தாராளமாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் வந்து தோணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஓல்டு கோல்டு இருந்து நீங்கள் வெயிட் பண்ணி வாங்குறதா இருந்தால் இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் 1 இயர் வெயிட் பண்ணணும். அதை மட்டும்தான் வந்து ட்ராபேக்காக வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் அந்த பைசா வந்து நீங்கள் மிச்சம் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி மிச்சம் பண்ணிவிட்டு 1 இயர் கழித்து நீங்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோல்டை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.